வணக்கம் நண்பர்களே, மீண்டும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. நிவி அம்மு அவர்களுடைய புதிய கதையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிதைக்கும் சித்திரவதை நீ எடி நீ எடா. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம புது கதைக்குள்ள போகலாமா? சித்திரவதை 33. அடி வாங்கியவள் கன்னத்தை பிடித்தபடி கோபமாக நிமிர்ந்து பார்த்தவள் எதிரே ராதா கோபம் கொப்பளிக்க அனலாக நின்று கொண்டிருந்தவனை கண்டு பார்வையை தாழ்த்தி கொண்டாள். மித்து, இந்த 3 பொண்ணுங்களை வேலையை விட்டு துரத்து, வேற நல்ல பொண்ணுங்களை வேலை கெடு என்றவன் அந்த பெண்களை தீயாக முறைத்தபடி தன் தீ மீது கை போட்டு நெஞ்சோடு அணைத்துக் கொண்டவன், இவ என்னோட மனைவி தீட்சிதா ராதாகிருஷ்ணன். இனி ஒரு முறை உங்க முகத்தை பார்க்கவே கூடாதுனா எடா என கத்தியவன் வாதி என்று அவளை அணைத்தபடி அங்கிருந்து அழைத்து சென்றான். தீ வந்த அழுகையை கணவனின் அன்பிலும் அதிகாரத்திலும் மென்று விழுங்கினாள். முதல் முறை அவன் இவ்வளவு கோவப்பட்டு பார்க்கிறாள். அதுவும் தனக்காக அவனின் அலுவலக அறைக்குள் நுழைந்ததும் கிரிஷ் என்றபடி கட்டி பிடித்துக் கொண்டவள், கிரிஷ் விடு, அந்த பொண்ணுங்களுக்கு நான் யாருன்னு தெரியல, அதான் பேசிட்டாளுங்க. மனைவி கன்னத்தை இரு கையால் தாங்கியவள், தெரியாம பேசிட்டதி, தெரிஞ்சுதான் பேசினாங்க. நம்ம கல்யாணம் ஒண்ணு யாருக்கு தெரியாம நடக்கல. அதே சமயம் கல்யாணம் ஆனதும் அடுத்த நாளே நம்ம போட்டோவை அப்பா ஹோட்டல் ஊழியர்கள்ட்ட காட்டியிருக்காரு. கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. இதோ நம்ம போட்டோ என அங்கு தொங்கும் தங்களில் திருமண போட்டோவை காட்டியவன் கொதிக்கும் மனம் மட்டும் ஆறவே இல்லை. அவர்கள் வேண்டுமென்றே தீயை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டவள் ஏன் என்று புரியாமல் நிற்க, அந்த 3ல 1 நம்ம ராதாவை காதலிச்சது. ஆனா இவன் அதுங்க இருக்க பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டா தீட்சி. கடைசியா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அந்த கோவம் தான் அதுங்களுக்கு இப்படி நடந்துக்கிட்டாளுங்க. எங்களுக்கு தெரியாது நினைச்சு உன்னை அவமானப்படுத்தினாளுங்க. அங்க கேமரா இருக்கிறது தெரியாம நாங்க வர்றதுக்குள்ள ஏதோ பேசிட்டாளுங்க. சாரி தீட்சி என்றான் மித்ரன் முழுமையான வருத்தத்துடன். அவர்கள் பேசியது தீக்கி அதிகமாக வலிக்கத்தான் செய்தது. ஆனால் தன்னை அவமானப்படுத்தியவர்களை ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தண்டனை கொடுத்து வெளியேற்றியதும் தீ மனதில் எழுந்த வலி பறந்து போனது. கிரிஷ் விடுங்க, அண்ணா வாங்க சாப்பிடலாம் என்றவள் மேஜையில் அடுக்கி வாழை இலை எடுத்து பரிமாற துவங்க இருவரும் வந்து அமர்ந்தனர். தீ பரிமாறியதை அவளுக்கு ஊட்டியபடி வேகமாக சாப்பிட்டான் ராதா. மித்ரன் ரசித்து ருசித்து மெதுவாக சாப்பிட்டான், தீயை பாராட்டிக் கொண்டே. ராதா சாப்பிட்டு முடித்ததும், மித்து, நான் தீ கூட வெளியே கிளம்புறேன், நீ ஹோட்டல பாத்துக்கோ, பொறுமையா சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடு என்றான் மனைவி கைப்பிடித்தபடி. இலையில் இருந்த சாம்பாரை வழித்து நக்கிய மித்து, நான் பொறுமையா ராத்திரி வரை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறேன், நீ எதுக்கு என்ன கிளம்பாம இருக்க, இங்கே நின்னுட்டு இருக்க? மனைவியை அழைத்துக் கொண்டு காரில் ஏறியவன், தீ இன்னைக்கு முத வெளியே போறோம், உனக்கு பிடிச்ச இடம் சொல்லு. தீ அழகாக உதட்டை பிதுக்கியவள், எனக்கு அப்படி எதுவும் இல்ல கிரிஷ், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போங்க. ராதாவின் கார் புகழ்பெற்ற ஷாப்பிங் கட்டிடத்தின் முன்பு நின்றது. அதற்குள் கிடைக்காத பொருட்களே இல்லை எனலாம். தீ வா என மனைவி கைகோர்த்து நடக்க துவங்கியவன் கைகள் தானாக தோளுக்கு இடம் மாறியது. முதலில் துணிக்கடைக்குள் அழைத்து சென்றவன் முதலில் புடவை எடுத்தான். தீ உனக்கு பிடிச்சது எழுடி. மலங்க விழித்தவள் அவன் கோரியதற்காக ஒரே ஒரு சுடிதார் மட்டும் எடுத்தாள். அவள் தலையோடு தலை முட்டியவன், உன் புருஷன் பிச்சைக்காரன் இல்லடி இரு என்றவன் அவளுக்கு விதவிதமான ஆடைகளை வாங்கி குவித்தான். இது எல்லாத்தையும் பேக் பண்ணி பில் போட்டு கார்ல வச்சிருங்க என்றவன் அடுத்ததாக செருப்பு கடைக்குள் நுழைந்தான். இவ்வளவு நேரம் தீக்கி அவன் வாங்கிய உடைகளை கண்ட மிருதுலாவுக்கு கண் கலங்கி கண்ணீர் ஒழிந்தது. இருவரையும் பின்தொடர்ந்து சென்றாள். செருப்பு கடையில் தீயை அமர வைத்து அவளுக்கு தேவையான சைஸில் செருப்புகளை எடுத்து வர கூறியவன் அவள் காலில் தானே மாட்டி பார்த்து அவளுக்கு பொருத்தமானதை தேர்வு செய்தான். அங்கேயும் பல ஜோடி செருப்புகளை வாங்கி குவித்தான். அடுத்ததாக வாட்ச் கடைக்குள் நுழைந்தவன் சிம்பிளாக, காஸ்ட்லியாக, நடுத்தரமாக என அவள் மாற்றி மாற்றி அணிய சில வாட்ச்களை தேர்வு செய்ய, கிரிஷ் இன்னைக்கு ரொம்ப அதிகமா செலவு பண்றீங்க, ஒரே ஒரு வாட்ச் போதுமே என்றாள் கண்களை சுருக்கி. கடை என்று பாராமல் அவள் நெற்றியில் பட்டென்று புத்தமிட்டவள், என் பொண்டாட்டி அழகழகா போட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும்டே, நல்லா பளிச்சுன்னு இருக்கணும், யாருமே குறை கூறாதபடி என்று முடிவாக கூறியவனை மேலும் மறுக்கவில்லை தீ. அடுத்தது சிறு சிறு கடைகளை அழைத்து சென்று பொட்டு, கிளிப், கர்ச்சீஃப், நகை, குங்குமம் வரை வாங்கி குவித்தவன் அவள் கைகளில் இருந்த கவர்களை வாங்கிக் கொண்டு, தீ ரொம்ப வெயிட்டா இருக்கும், இதெல்லாம் தொகைத்தான் நான் இருக்கேல்ல, விடு, நீ கை பிடிச்சிட்டு நடந்து வா, அது போதும் என்றவன் அன்பில் சொட்டு சொட்டாக உருகி போனாள் தீ. அவள் முழங்கையை பிடித்துக் கொண்டு அவன் தோளில் சாய்ந்தபடி நடந்தவளை ஐஸ்கிரீம் கடைக்கு அழைத்து சென்றவன் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி முதலில் தீக்கி ஊட்டிவிட்டு அதே ஸ்பூனில் சாப்பிட துவங்க தீக்கி வெக்கம் வெக்கமாக வந்தது.
வெட்கத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னவன் நெஞ்சிலேயே சாய்ந்து கொண்டாள் சிவந்த முகத்தை மறைக்க. அவளின் செயலில் தன்னை மீறி ரசித்து சிரித்தவன், தே நம்ம புருஷ பொண்டாட்டிடி, புது லவர்ஸ் இல்லடி. நீ வெக்கப்படும் போது என் நிலைமை ரொம்ப மோசமாகுதுடி, ரொம்ப டெம்ட் ஆகுது. அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா என ரகசிய குரலில் கூற, தன் கணவன் குரல் மாற்றத்தில் அவள் இன்னமும் சிவந்து போனாள். போங்க கிரிஷ் என்றவளின் சினங்கள் மொழி கிரிஷ் நிலைமையை தடுமாற செய்தது. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மிருவுக்கு தான் கொஞ்சம் நெஞ்சம் வெடிச்சது போல் இருந்தது. என் கூட பழகும் போது பக்கத்துல கூட வரமாட்டா, வெளியே போகலான்னு கேட்டா கதகதையா சொல்லுமா. இப்போ இடம் பார்க்காம தங்களை யார் யார் பாக்குறாங்கன்னு பார்க்காம கூட அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கா என்று அழுதபடி அங்கிருந்து ஓடினாள். ராதா தன் மனைவிக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தவள் தாய் தந்தை ஹாலில் அமர்ந்திருப்பதை கண்டு அவர்கள் அருகில் சென்றனர். என்னடா புதுசா அறிவெல்லாம் வந்திருக்கு, என் மருமகளை அழிச்சிட்டு வெளியே போயிருக்க? தாரகை தோளில் தட்டியவர், நீ எதுக்கு சும்மா இருக்கம்னா வம்பு இழுக்கிறீங்க? ராதா, இன்னும் கொஞ்ச நேரம் தீட்சியை வெளியே அழைச்சிட்டு போக வேண்டியதானே, அதுக்குள்ள எதுக்கு வந்துட்டீங்க? அம்மா, கார் நிறைய பொருள் இருக்கு, அதான் இன்னொரு நாள் போகலான்னு வந்துட்டோம். தீ தான் வேண்டாம்னு சொல்லிட்டா, மேடம் ரொம்ப வெக்கப்படுறாங்க, நான் என்ன பண்ண? தீ தன் கணவனை முறைத்தாள். இல்லக்க, என்னைக்கே கிருஷ் அளவுக்கு மீறி செலவு பண்ணிட்டாங்க, எனக்கு மனசே கேட்கல, அதான் என்று தயங்கியபடி கூறியவளை கண்டக்கோ, தேஷே, நீங்க 2 பேரும் தான் நம்ம மொத்த சொத்துக்கு வாரிசு. இது உன்னுடைய காசு, அதுல செலவு பண்ண கணக்கு பார்க்கவோ தயங்கவே கூடாது. உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ. ராதா தான் வாங்கி தரணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? மாமனார் அன்பில் மகிழ்ந்தவள் சரி என தலையசைத்தாள். தீ தினமும் ராதா வாங்கி கொடுத்த புது துணிகளை பயன்படுத்தி பார்க்கவே அழகாக பளிச்சென்று இருந்தாள். அவளின் சாந்தமான பளிச்சென்ற முகத்தை கண்டு சொக்கி போவான் ராதா. அதன் பிறகு அவளை விடாமல் மீண்டும் ஒரு கூடலை நிகழ்த்தித்தான் நினைத்ததை சாதித்த பிறகே விடுவான். இருவரின் வாழ்வும் உயிரை உருக்கி இணைப்பது போல் சென்று கொண்டிருந்தது. அவன் இல்லாமல் ஒரு நாளும் தீ இல்லை, தீ இல்லாமல் ஒரு நாளும் ராதா இல்லை, இருக்கவும் மாட்டாள். இவர்கள் இருவருக்கும் தாரகை இருவரும் சேர்ந்து ஹனிமூன் பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்திருந்தனர். இருவருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைத்திருந்தனர் இருவரும். பாவம், பாசமாக தயார் செய்த பயணமே குடும்பத்தை சீர்குலைக்கப் போவது தெரியாமல் போனது இருவருக்கும். இரவு மனைவியுடன் தனிமையில் இருந்த ராதா அவளை அணைத்தபடி நிலவை பார்த்து கொண்டிருந்தான். தீ, அந்த நிலவு வீடு கட்டி வாழ முடியும்னு தெளிவா தெரிஞ்சும் உன்னை அங்க அழிச்சு போயிடுவேடே. யாருமே இல்லாத, யாருமே தொந்தரவு செய்யாத உலகம் அது. கிரேஷ், இங்கே நம்மள யாருமே தொந்தரவு செய்யல, அப்புறம் எதுக்கு நிலாவுக்கு போகணும்? நான் சொன்னா நீ கேட்கணும், அவ்வளவுதான். அங்க கொஞ்ச நாள் இருப்போம், இங்க கொஞ்ச நாள் இருப்போம் என்றவன் இரக்கமான குரலில் கூறியது அவனின் அடுத்த நிலை என்னவென்று. அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு கட்டிலை நோக்கி நடந்தவன் அவளில் மூழ்கி போனான். மகனுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் முடித்துவிட்டு மனைவியை அழைத்துக் கொண்டு படுத்தார். ஒருவள் தங்களுடன் இருந்து கொண்டு தங்களை அழிக்க திட்டம் போடுவது தெரியாமல் ராதா மனைவியை கொஞ்சிவிட்டு ஹோட்டல் கிளம்ப அங்கு அவனுக்காக தயாராக காத்திருந்தாள் மிரு. சித்திரவதை 34. ஹோட்டல் உள்ளே நுழைந்தவன் அங்கு அமர்ந்திருந்த மிருதுலாவை கண்டுகொள்ளாமல் சென்றான். காலையில் மனைவி கொடுத்த முத்தத்தை பற்றி தனியாக யோசித்து சிரித்துக் கொண்டிருந்தவனுக்கு மித்ரனின் முகமாற்றம் கூட கண்ணுக்கு தெரியவில்லை. நண்பன் தனியாக சிரித்துக் கொண்டிருப்பதை கண்ட மித்ரன், என்ன ராதா, காலையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்க? காலையில மதியம் ராத்திரின்னு தனித்தனியா இல்ல மித்து, சந்தோஷம். என் தீ கூட இருக்க ஒவ்வொரு நொடியும் எனக்கு சந்தோஷம் மட்டும்தான்டா. கடவுள் எனக்காக கொடுத்த பொக்கிஷன்டாவ. எப்பவும் என் தீய கொஞ்சம் கூட வாடாம பாத்துக்கணும் மித்து. அவ இல்லாம இந்த ராதாகிருஷ்ணன் ஒரே ஒரு நாள் இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். முகத்தில் தோன்றும் பெருமிதத்துடன் கூறும் நண்பனை கண்டு சிரித்த மித்ரன், உன்னுடைய சந்தோஷத்தை அழிக்கவே மிருதுலா வந்திருக்கா, உனக்காக காத்துட்டு இருக்கா வெளியே. மிருதுலாவா? யார் மித்ரன் அது? முன்னாள் காதலி பேரையே மறந்து போற அளவுக்கு தேயோட உறவடையிட்டு இருக்கியாடா நீ என்று நினைத்தவன் வாழ்க்கையில் என்ன குழப்பத்தை உண்டு பண்ண வந்திருக்காளோ இந்த மிரு என்று நினைத்தான் மித்ரன். டே ராதா, உண்மையை மறந்துட்டியா? மிருதுலா உன்னுடைய முன்னாள் காதலி என்று சற்று அழுத்தமாக கூறினான். ஓ என்று ராகம் இழுத்த ராதா, வர சொல்லு மித்து என்றவன் தன்னுடைய சீட்டில் சாய்ந்து அமர்ந்தான். மித்ரன் வெளியே சென்று அழைக்கும் முன்பே வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் மிரு. என்ன ராதா, என்னை கண்டுக்காம நீ பாட்டுக்கு வந்துட்ட? எனக்கான முக்கியத்துவம் அவ்வளவுதானா? பேப்பர் வெயிட்டை கையில் வைத்து சுழற்றி கொண்டிருந்தவள், நீ யாரு, உனக்கு நான் முக்கியத்துவம் தர? ராதாவின் வார்த்தைகள் அனலாக வெளியே வந்தது. மிருதுலா அதிர்ந்தாலும் தன் முகத்தை சற்றென்று சரி செய்து கொண்டவள், ராதா, என் மேல கோவமா இருக்கியா? இல்லையே, ஏன் கேக்குற? அப்புறம் எதுக்கு ராதா என்கிட்ட இப்படி பேசுற? வேற எப்படி பேச? லிசர், நீதான் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போன, நான் இல்ல. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் உலகத்திலேயே பெஸ்ட் பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கா. அவ கூட ரத்தமும் சதையுமா என் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு.
எனக்கு உன் ஞாபகம் கூட கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இப்படித்தான் நடந்துக்கிட்டேன். இது புதுசு இல்ல இல்ல. நான் பழி வாங்குவேன், உன் வாழ்க்கையை கெடுப்பேன்னு ஏதாவது சபதம் எடுத்திருந்தா சொல்லு. இப்ப இடத்த காலி பண்ணு. என் பொண்டாட்டி வருவா, அவ வரும்போது தேவையில்லாத தொந்தரவு இங்க இருக்க கூடாது, எனக்கு பிடிக்காது என்றார் திடமாக. மேரு கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை ராதா இவ்வளவு உறுதியாக பதில் சொல்வான் என்று. ஏமாற்றம் முகம் முழுவதும் நிறைந்து வழிந்தது. அவமானத்தில் ராதாவை முறைத்து பார்த்தவள் வெளியேற செல்ல, ஒரு நிமிஷம் என்று ராதாவின் குரல் தடுத்தது. மிருதுளா சந்தோஷமாக திரும்பியவள் முகத்தை நேருக்கு நேராக பார்த்தவள், என் வாழ்க்கையிலேயே இந்த உலகத்திலேயே எனக்கு தீ மட்டும்தான் முக்கியம். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ எங்களுக்கு தடையா இருந்தா உன்னை கொலை செய்யவும் யோசிக்க மாட்டேன் என்றவன் கண்களில் உண்மையான வெறி தென்பட்டது. ஏன் மித்ரனே அதிர்ந்து போனான். தீ மீது இவனுக்கு இவ்வளவு காதலா என்று நினைத்தவன், மிருதுளா வெளியே போ, இனி ராதா இருக்கிற தசை பக்கம் கூட வரக்கூடாது என்று அவளை எச்சரித்தான் மித்ரன். ராதா மித்ரன் இருவரையும் உரைத்துவிட்டு வேகமாக ஹோட்டலை விட்டு செல்ல அவளை எதிர்த்து வந்தாள் தீ. வீட்டில் இருக்க கடுப்பாக இருக்கவும் கோதான் ஹோட்டல் போக கூறி அனுப்பி வைத்தார். தீ உள்ளே நுழைய ராதாவின் முகம் மென்மையாக மாறியது. தீ என முழு காதலோடு அழைக்க, மாமா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன் என்று மித்ரன் நாகரிகமாக விலகி சென்றான். மித்ரன் சென்றதும் கதவை தாழ்த்தவன் தீயை இழுத்து அவள் உதட்டை கவ்வி சுவைத்தபடி டேபிளில் தூக்கி அமர வைத்தவன், என்னடி காலையிலே வந்திருக்க? கிரிஷ், வீட்டுல போர் அடிச்சது, அதான் மாமா ஹோட்டல் போக சொன்னாரு, நானும் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஓ, மேடம்க்கு என்ன பாக்கணும்னு தோணி இருக்கு, அதுக்காக வந்தேன்னு உண்மையை சொல்லாம இப்படி சொல்றீங்க, சரிதானே? போங்க கிரிஷ் என அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவளை அலைக்காக தூக்கியவன் முதலாளி நாற்காலியில் அமர வைத்து, இப்பதாண்டி செம்மையா இருக்கு. கிரிஷ், இது நீங்க உட்கார வேண்டிய நாற்காலி என எழ போனவளை தடுத்து நிறுத்தியவன், நீ வேற நான் வேற இல்லடி, 2 பேரும் ஒண்ணுதான் என்றவன் தீ மடியில் அமர்ந்தான். என்ன கனமா இருக்கேனா? இல்ல கிரிஷ், சுகமா இருக்கு என்றவள் மயக்க வார்த்தையில், ஹோட்டல்ல தான் இருக்கோம், ஞாபகம் இருக்கட்டுடி. கிரிஷ் கழுத்தில் கைகளை மாலையாக கோர்த்தவள், நான் எங்க இருந்தாலும் என் புருஷ கூட இருக்கேன், நம்ம எங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு தான் சொந்தம், சோ எனக்கு எந்த கவலையும் இல்ல என காதலாக கூறியவளை இறுக்கி அடைத்துக் கொண்டவன் அவள் மீதிருந்து எழுந்தான். தீ அப்படியே இரு என்றவன் தன்னுடைய போனில் அவளை அதே நாற்காலியில் அமர வைத்து போட்டோ எடுத்துக்கொண்டான். தீ, உன்னை சீக்கிரம் ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆக்குறேன், ஆனா இப்ப இல்ல, இன்னும் நிறைய லவ் பண்ணணும், நம்ம ரொமான்ஸ் பண்ணணும், அப்புறம் உனக்கு தனி கம்பெனி தான், நீ படிச்ச படிப்பு வீணா கூடாது என்றான் அவளை அணைத்தபடி. அவளுக்கு அந்த ஆசை எல்லாம் இல்லை, ராதாவுடன் இப்படியே இருக்கத்தான் ஆசை. ஆனால் எதுவும் பேசாமல் ராதா நெஞ்சில் சாய்ந்தபடி இருவரும் கதை பேசிக் கொண்டிருந்தனர். தாரகை இருவரும் திட்டம் போட்டது போல் ராதா தீ ஹனிமூன் ரெடி ஆனது. இருவரும் தங்குவதற்கு தனி வில்லாவாக புக் செய்திருந்தார் ஜெர்மனியில். அவர்கள் இருக்கும் கார் என அனைத்து வசதிகளையும் தயார் செய்து முடித்த பிறகே இருவருக்காகவும் காத்திருந்தார். மாலை போல் தீயை அழைத்துக் கொண்டு வந்தவன் தாய் தந்தை அமர்ந்திருப்பதைக் கண்டு, என்னப்பா இன்னைக்கு அம்மாவை அழைச்சிட்டு வெளியே போகலையா? என்ன பாத்துக்குதான் என் செல்ல பொண்டாட்டி இருக்காளே. டேய், நீ வந்ததும் உங்க அப்பா அம்பளு, அவர் ஒண்ணு இழுக்கணும், நானும் தீஷியும் தான் உங்ககிட்ட மாட்டிக்கிறோம் இல்ல? அப்பா மக 2 பேரும் அப்பா என்று அவர்கள் இருவரும் ஒருவர் தோளில் மற்றவர் கை போட்டுக் கொண்டு தங்கள் மனைவிகளை பார்த்து சிரித்தனர் அற்புதமாக. தீ ராதாவை ரசித்து பார்த்தாள். அவன் குடும்பத்தின் மீது கொண்டுள்ள பாசத்தில் எப்போதும் தீக்கு தனி சந்தோஷம். அனைவரும் ஒன்றாக இருக்கும் போதே கொடுக்க நினைத்த டே ராதா, இந்தா இது எப்படி என ஒரு கவரை நீட்டினார். என்னப்பா அது, நீங்க ஏதாவது வெளியூர் போறீங்களா? வெளியூர் தான், ஆனா நாங்க போல, நீயும் தீஷியும் போறீங்க. உள்ளே ஜெர்மனிக்கு 2 டிக்கெட் இருந்தது. அப்பா எங்களுக்கா? ஆமாண்டா, இதை நீயே பண்ணிருக்கணும், நீ தண்டமா இருக்க, அதான் நானும் அம்மாவும் பண்ணிட்டோம். தீய அழிச்சிட்டு எங்காவது போறியா லூசு பயல? கல்யாணம் அடுத்த நாளே மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு அப்பா அம்மா நான் ஹனிமூன் போறேன்னு சொல்லாம கொள்ளாம ஓடுவேன்னு எதிர்பார்த்தேன். இப்படி தத்தி மாதிரி வீட்டுக்குள்ள கோழி மாதிரி அடகாக்குற, என் புள்ளன்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கடா எனக்கு. நாளா தாரா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே ஹனிமூன் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் தாலியே கட்டினேன். அடுத்த நாள் விடியலுக்கு முன்னாடியே 1 மாசம் ஹனிமூன் கிளம்பிட்டேன் என்று பெருமையாக கூற தாரகை வெட்கத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டாள். தீ தாரகை வெட்கத்தை கண்டு சிரிக்க, இப்ப நம்ம கதை அவசியமா அவங்க கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம என வெட்கத்தோடு எழுந்து ஓடும் மனைவியை ரசித்தபடி, காலையில ரெடி ஆயிடுடா மகனுக்கு கூறிக்கொண்டு மனைவியை தேடி ஓடினார். இருவரின் அன்பிலும் காதலிலும் போரித்து போய் நின்றிருந்த மனைவியை இழுத்து மடியில் அமர்த்தி கொண்டவன், அவங்கள விட நான் உன்னை அதிகமா காதலிப்பேண்டி. கிரிஷ், எதுல போட்டி போடுறீங்க? அவருங்க அப்பா. ஆமா, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கேன்னு பேர் எடுக்கணும், அதுக்குதான் என அவள் கழுத்தில் கோலம் போட்டுக்கொண்டே கூறி அவளை சிதக்க வைக்க ராதாவை தள்ளிவிட்டு எழுந்து ஓடினாள் தீ.
ஓடும் மனைவியை பின்னால் ரசித்தவன் தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். உண்மையில் ஹனிமூன் என்ற ஒன்றை சுத்தமாக மறந்திருந்தான் ராதா. அதனால்தான் செல்லவில்லை. இல்லையென்றால் கிடைக்கும் வாய்ப்பை இழக்கக்கூடியவனா இந்த ராதா? அறிவு கட்டவன்டா. எப்பேற்பட்ட விஷயத்த மறந்திருக்க? நீ எல்லாம் குடும்பம் நடத்தவே தகுதி இல்ல என்று தன்னை எண்ணி தானே சிரித்தான். இங்கு நடந்த கூத்தையும் ராதாவின் சிரிப்பையும் மேலிருந்து காஞ்சு பார்த்து கொண்டுதான் இருந்தாள். நல்லா சிரி ராதா என அவளும் வக்கரமாக சிரிக்க துவங்கினாள். நாளைக்கு நீயும் இருக்க மாட்ட, வாச பொண்டாட்டியும் இருக்க மாட்டா. இனி இந்த காஞ்சோ பத்தி தெரியும். சித்திரவதை 35. ராதா அடுத்த நாள் விடியற்காலையே மனைவியுடன் சந்தோஷமாக கிளம்பினான். கோ, தாரகை இருவரும் வாசலில் காத்திருந்தனர் தங்கள் பிள்ளைகளை வழி அனுப்ப. கோ மனதிற்குள் சந்தோஷப்பட்டுக் கொண்டார். அப்பாடா, மக முறையா ஹனிமூன் போறான்னு மணியாட்ட விடல என் செல்ல பொண்டாட்டி என மனதிற்குள் கொஞ்சிக் கொண்டவர் பரபரப்பாக காத்திருந்தார் பிள்ளைகளுக்காக. ராதா தீயை அணைத்தபடி இறங்கி வந்தவன் தாய் தந்தை வாசலில் நிற்பதைக் கண்டு, என்ன நீங்க 2 பேரும் கூட வரீங்களா? இல்லையே என தாரகை கூற, வராமலே, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே என கோ கூறினார். ராதா தகப்பனை முறைத்து பார்க்க, ஏர்போர்ட் வரைக்கும் வரண்டா, அப்புறம் நான் என்னுடைய தாரா கூட ஜாலியா சுத்த கிளம்பிட வேண்டா, ரொம்ப முறைக்காது என்ன என மகனை வாரிவிட்டவர், வாங்க வாங்க என அழைத்தபடி டிரைவர் சீட்டில் அமர்ந்தார். கோ அருகில் தாரகை அமர்ந்து கொள்ள ராதா தீ இருவரும் பின்னால் ஜோடியாக அமர்ந்து கொண்டனர். 4வரும் அமர்ந்த கார் கேட்டை தாண்டி செல்ல காஞ்சு வீடே அதிர்ந்து போகும் வண்ணம் ராட்சசி போல் சிரித்தாள். தன்னிடமிருந்த போனில் ஒருவனுக்கு அழைத்தவள், பூச்சி மொத்தமா சாக கிளம்பிட்டாங்க, குறி மிஸ் ஆக கூடாது, ஒரே அடியில தூக்கிடு, ஒரு உயிர் கூட மிஞ்சக்கூடாது, புரியுதா? ஓகே என்று அவன் கூற, சிலர வீட்டுக்கு அனுப்பு, அவனுங்களுக்கு விசுவாசமான நாய்களை கொல்லணும் என்றாள். அதே போல் ரவுடிகள் வீட்டிற்குள் வந்ததும் தோட்டக்காரன் முதல் வாட்ச்மேன், வீட்டு வேலை செய்பவர்கள் அனைவரையும் கொன்றாள் இரக்கமே இல்லாமல் காஞ்சு. ராதா மனைவியை ரசித்துக் கொண்டே சந்தோஷமாக விசிலடிக்கும் தந்தையை ஓர கண்ணில் பார்த்தவன், என்னப்பா அம்மா மணி ஆட்ட விடலன்னு குஷியா இருக்கீங்க போல? அட பாவி, ஞாபகப்படுத்தி விட்டானே, இவன் சந்தோஷமா இருக்க நம்ம உதவி செஞ்சா இவன் நம்ம சந்தோஷத்துக்கு ஆப்பு வைக்க பாக்குறான் என்று முழித்தபடி கோ யோசிக்க, மொத்த குடும்பமும் அவர் முகம் போன போக்கை கண்டு குபீரென்று சிரித்தது. யமன் தங்களை நெருங்கி வருவதை உணராமல் மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருந்தது. இவர்களின் கடைசி சிரிப்பும் இதுதான், கடைசி நிமிடங்களும் இதுதான் என்பதை இவர்களுக்கு யாராலும் உணர்த்த முடியாது யமனை தவிர்த்து. கோ முகத்தை கண்ட தாரா, கோ பயப்படாதீங்க, நான் உங்களை மணி ஆட்ட சொல்ல மாட்டேன், சந்தோஷமா இருங்க. உண்மையாவே சொல்றியா தாரா? முகத்தில் 100 பல்ப் எரிந்தது கோவுக்கு. அப்பா தப்பிச்சிட்டீங்க என்று ராதா சத்தமாக சிரிக்க, அவன் தொடையில் கிள்ளி எத்தி, எதுக்கு நீங்க மாமா அப்படி கிண்டல் பண்றீங்க என்று செல்லமாக கடிந்து கொண்டாள். கேளுமா கேளு, நீயாவது எனக்காக பேசு என்றவர் முன்னால் பார்த்து அதிர்ந்து, ராதா தீயை பிடி என கத்தியவர் தாராவை இழுத்து முதுகுக்கு பின்னால் அழுத்தி கொண்டார். தந்தை குரலை வைத்து முன்னால் வந்த லாரியை கவனித்த ராதா நடக்கப் போகும் அசம்பாவிதத்தை உணர்ந்து, தீ என்ற கூவலுடன் மனைவியை காக்க வேண்டும் என்ற ஆசையுடன் தீயை இழுத்து நெஞ்சில் பொத்திக் கொண்டவன் அந்த நிலையிலும் 2 கால்களை தூக்கி வைத்து அவள் எங்கேயும் மோதிக்கொள்ளாமல் இருக்க முட்டு கொடுத்து குடிந்து கொள்ள லாரி அதிவேகத்தில் கோ குடும்பம் வந்த காரில் மோதியது. கோ காரின் வேகத்தை குறைத்து என்ன பயன்? கார் சல்லி சல்லியாக நொறுங்கி போக கோ, தாரகை இருவரும் முன்னால் அமர்ந்திருந்ததால் பேச்சு மூச்சில்லாமல் இரத்த வெள்ளத்தில் மிதந்தனர். ராதா தலையில் இருந்து ரத்தம் வழிய நிமிர்ந்து மனைவி முகம் கண்டவள், தீ என்றாள் புன்னகையுடன். உன்னை விட்டு போக மாட்டேன்டி, திரும்ப வர்ற என்றவன் இமைகள் முன்னால் உயிரில்லா உடலாக கிடக்கும் தாய் தந்தையை கண்டு உள்ளம் வெடித்து சிதறியது. அந்த நொடியே இமை மூடினான் ராதா. கிரிஷ் கிரிஷ் என தீ கத்தி கதறினாள். இடித்த லாரி நிற்காமல் சென்று விட்டது. அது விடியாத பொழுது என்பதால் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடம். உயிர் பிரிவது போல் உணர்ந்தாள். கடைசி நொடியில் கூட தன்னை காக்க அரண் உருவாக்கிய கணவனால் தான் பிழைத்து என்ன பயன் என அத்தை, மாமா, கிரிஷ் பிளீஸ் என்கிட்ட வந்துருங்க வந்துருங்க என்று கதறி கொண்டிருந்தாள். மீண்டும் அனாதையாகி விட்டோமே என்று நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுதாள். கதறியபடி கிரிஷ் நெஞ்சில் சாய்ந்தவள் அந்த நொடி உணர்ந்தாள் அவனின் இதய துடிப்பை. உடலில் பல காயங்கள், கால் அடிபட்டிருந்தது. தீக்கும் ரத்தம் ஒழிவதை கண்டு கொள்ளாமல் கதவை திறந்து வெளியே வந்தவள் கண்டாள் தூரமாக சென்ற லாரி திரும்புவதை. வேகமாக தன் வழியை உணராமல் பொறுத்து கொண்டு கிரிஷை வெளியே இழுத்து போட்டவள் கதவை மூடி வளர்ந்த செடிகளுக்கு இடையில் செல்ல மீண்டும் லாரி காரை இடித்து தள்ளியது.
கிரிஷ் பாக்கெட்டில் போன் இருப்பதை கண்டவள் உடனே மித்ரனுக்கு அழைத்து நடந்ததை கூறிவிட்டு அங்கேயே ஒளிந்து கொண்டு பாலத்திலிருந்து உருண்டு விழுந்து எரியும் காரை கண்டு கதறி அழுதாள் வாய் மூடி. அருகில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததால் அவர்கள் ஓடி வர லாரியை ஓரம் கட்டி நிறுத்திய பூச்சி லாரிக்குள் இருந்து இறங்க அங்கே வந்து சேர்ந்தாள் காஞ்சு. இதை செய்தது காஞ்சுவா? நம்ப முடியாமல் கணவன் கையை பிடித்தபடி அதிர்ந்து அமர்ந்திருந்தவளுக்கு மயக்கம் கண்ணை கட்டியது. அவ்வழியே சென்ற ஆம்புலன்ஸை கண்டவள் சத்தம் போடாமல் மித்ரனுக்காக கணவனை பிடித்தபடி நடப்பதை பார்த்தாள். டே பூச்சி, எல்லாரும் செத்திருப்பாங்க தானே? ஒருத்தர் கூட மிச்சம் இருக்க வாய்ப்பில்ல காஞ்சு. 2 முறை மோதி இருக்கேன். கார் தீப்பிடிச்சு எப்படி எரியுது பாரு, கருகி போயிருப்பாங்க. காஞ்சு மறைந்து நின்று சைத்தான் போல் சிரித்தாள். இப்ப நெருங்கினா மாட்டிப்போம், போலீஸ் வந்துருச்சு. அவங்க தகவல் சொன்னதை நான் வரேன், இடத்த காலி பண்ணு. ஆதாரம் எதுவும் இல்ல தானே பூச்சி? இல்ல காஞ்சு, ஒரு சின்ன க்ளூ கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சந்தோஷம் சந்தோஷம் என்று கூறிக்கொண்டிருக்க மறுபுறத்தில் இருந்து மெரு இறங்கினாள். ஆண்டி, ராதா என்ன ஆனா? கார்ல உட்காரு, கிளம்பும். இல்லனா மொத்தமா மாட்டிப்போ. போ, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று அவளை இழுத்துக் கொண்டு கிளம்ப மித்ரன் வரவும் சரியாக இருந்தது. மித்ரனை கண்டதும் தான் தீக்கு உயிர் வந்தது. மித்து ராதாவை காப்பாத்து என்று கதறினாள். கிரிஷ் உயிரோடு இருக்கா, மித்து ராதாவை காப்பாத்து என்றவள் அழுதபடி ராதா நெஞ்சில் மயங்கி சரிந்தாள். இருவரையும் அழைத்துக் கொண்டு அழுதபடி ஹாஸ்பிட்டல் சென்றான் மித்ரன். காஞ்சு செய்தி வர வேண்டும் என்று காத்திருந்தாள். மிரு ராதாவும் இருந்த துக்கத்தில் அமர்ந்திருந்தாலும் தனக்கு கிடைக்காதவன் செத்தது சந்தோஷம் என்று நினைத்துக் கொண்டாள். தனக்கு அடைக்கலம் கொடுத்த குடும்பத்தை வேறறுத்தவள் முகத்தில் சந்தோஷம் தாண்டவமாடியது. அவர்கள் இவளை கொடுமை செய்தார்களா, இல்லை வேலை வாங்கினார்களா, இல்லை மதிக்காமல் கண்டுகொள்ளாமல் இருந்தார்களா? சகல வசதிகளுடன் ஆடம்பரமாக வாழ வைத்த குடும்பத்தை அழித்துவிட்டு நல்ல செய்தி வரவில்லையே என வரிந்து கொண்டிருக்கிறாள் மனசாட்சி இல்லாத மிருகம். ஒரு குடும்பம் நிறைவாக சந்தோஷமாக இருந்தது தவறா? கணவன் மனைவி இருவரும் கொஞ்சி வாழ்ந்தது தவறா? தாரா மீது கொண்ட காதலும் ராதா தீ மீது கொண்ட காதலும் இவளை போன்ற மிருகங்களுக்கு தவறாகப்படுகிறது. தனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் அவர்களை அழிக்க வைத்து விட்டது இந்த சைத்தான். மித்து இருவரையும் இரு பக்கம் சேர்த்துவிட்டு தவித்துக் கொண்டிருந்தவனுக்கு மனம் துடித்தது. தாரகை நிலை பற்றி தெரியாமல் மித்ரனுக்கும் முழுவதும் தெரியாதே சொல்ல வேண்டியவளும் மயங்கி போனாள். தீ சட்டென்று கண் விழித்தவள் தன் அருகில் நின்று கொண்டிருந்த மருத்துவரை பார்க்க, மேடம், நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க. உண்மையாவே ரொம்ப அதிசயம் பண்ணுனது உங்க குழந்தை. இவ்வளவு பெரிய விபத்துல குழந்தைக்கு ஒண்ணு ஆகல, உங்களுக்கும் ஒண்ணு ஆகல. உங்க குழந்தை உங்களை காப்பாத்திருக்கு. குழந்தை உருவானதை நினைத்து சந்தோஷப்பட முடியவில்லை தீயாள். குழந்தை என்ன காப்பாத்தல டாக்டர், கிரிஷ் என்ன காப்பாத்தினா. மித்ரன் செய்த மிகப்பெரிய தவறு காஞ்சுவுக்கு போன் செய்து ராதாவின் நிலையை கூறியது. தீ ராதாவை தேடி வர காஞ்சு மெரு இருவரும் உள்ளே நுழைந்தனர். ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? இவங்க கண்ணுல படாம என் கிரிஷ் கூட போயிடணும்னு நினைச்சேனே. வந்துட்டாலே என கதவில் சாய்ந்து வாயை மூடி சத்தம் வெளியே வராமல் அழுதவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நிற்க கூட முடியாத நிலை. ஆனாலும் கிரிஷ் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று தன் கண்ணீரை துரைத்துக் கொண்டவள் அங்கிருந்த மருத்துவரின் காலில் விழுந்து கேட்டுக்கொண்டாள். தான் கர்ப்பமாக இருப்பதை வெளியே சொல்ல வேண்டாம் என. அவருக்கு ஏதோ விபரீதம் என்பதை உணர்ந்தவர், நான் மூச்சு கூட விட மாட்டேமா என்று சத்தியம் செய்து கொடுத்தார். மித்ரா, ராதாவுக்கு என்னாச்சு? அக்கா மாமா எங்க? ராதா ராதா என பொய்யாக நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறி கதறி அழுதாள் காஞ்சு. மித்ரன் காஞ்சு கேள்விக்கு பதில் கூறாமல் அவள் அருகில் நிற்கும் மிருவை சந்தேகமாக பார்த்தான். ராதா அப்பா அம்மா பத்தி தெரியல, ராதா கோமாவுல இருக்கா என்றவன் தீயை பற்றி கூற வந்து வாய் மூடிக்கொண்டான். தீ மயக்கம் தெளிந்து எழுந்தது மித்ரனுக்கு தெரியாதே. நீங்க போய் ராதாவை பாருங்க, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன் என்று பொய்கூறி நழுவியவன் இருவரும் செய்ய இருந்த செயலை கண்டு அதிர்ந்து துடித்து போனான். சித்திரவதை 36. மித்ரன் விலகியதும் காஞ்சு ராதா இருந்த அறைக்குள் நுழைந்தவள், டேய் நீ இன்னும் சாகாம கோமாவுல என்னடா பண்ற? செத்துடு, அப்பதான் குடும்பமா சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்க முடியும். நீ மட்டும் உயிரோட இருந்து என்னத்த பண்ண போற? பேசிக்கொண்டே காஞ்சு ராதாவுக்கு செல்லும் ஆக்சிஜன் மாஸ்கில் கை வைத்தாள். மித்ரன் மருந்து வாங்க போவதாக கூறிவிட்டு வெளியே நின்று பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தவன் அதிர்ந்து, என்ன கத்தியபடி உள்ளே நுழைய காஞ்சு அதிர்ந்து போனாள். எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? உன்ன போய் தங்கச்சி நம்பி தாரக ஆண்டி உள்ள விட்டாங்களே, பாதுகாத்த குடும்பத்தை எப்படி அழிச்சிட்டியே என்று காஞ்சுவை திட்டியவனுக்கு மனம் கொஞ்சமும் தாங்கவில்லை. ஆமாண்டா, நான் தான் எல்லாரையும் கொன்னேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடையாது. போய் கத்தி கத்தி சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டான். இவன் செத்துட்டா மொத்த சொத்தும் எனக்குதான். இனி இவனுங்க மூஞ்ச பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல என்று சிரிப்பவளை கண்டவனுக்கு வெட்டி கொலை செய்ய தோன்றியது. ராதா செத்துட்டா எந்த சொத்தும் உனக்கு வராது காஞ்சோ. ராதா அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் மாத்தி எழுதி வச்சாரு.
அப்ப எனக்கு புரியல, இப்ப எனக்கு புரியுது. ஒருவேளை ராதாவுக்கோ எங்களுக்கோ ஏதாவது ஆகிட்டா மொத்த சொத்தோ தீ வளர்ந்த ஆசிரமத்துக்கு போயிடும். ராதா சுயநினைவோட கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தா மட்டும்தான் சொத்து உனக்கு சேரும் என்று காஞ்சு தலையில் இடியை இறக்கினான். காஞ்சு வேகமாக திட்டம் தீட்டினாள். இவன் கோமாவில் இருந்து எழுந்தாள், பார்த்து கொள்ளலாம். மித்த கூறியதை கேட்டபடி வெளியே நின்று ராதாவை பார்த்து கொண்டிருந்த தீயை காஞ்சு பார்த்து விட்டாள். ஓ, இவளும் உயிரோட தான் இருக்காளா? இன்னும் சாகாம அந்த கிழடுங்க மட்டும்தான் செத்துச்சா? வேகமாக வெளியே வந்தவள் தீ கையை பிடித்து வெளியே இழுத்து சென்றாள். என்னடி, நீ இன்னும் சாகலையா? என்ன புருஷன் வேணுமா உனக்கு? நீ அவனை பார்க்க கூடாது. அப்படி இங்க இருந்த அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்காதடி. உனக்கு உன்னுடைய உயிர் முக்கியமா இருந்தா ஓடி போயிடு என்று மிரட்டியவள் தீ கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். நான் ஒரே ஒரு முறை கிருஷ் முகத்தை பார்த்துட்டு போறேன் பிளீஸ் என கெஞ்சியவள் கூந்தலை பிடித்த காஞ்சு அங்கிருந்த சிறிய கத்தியை எடுத்து குத்துவது போல் அடிவயிற்றில் குத்துவது போல் கொண்டு போக தேக்கி ஒட்டி கொண்டிருந்த கொஞ்ச நஞ்ச உயிரும் போனது. நான் போறேன், நான் போறேன் போறேன் என்று கெஞ்சியவள் கூந்தலை விட்ட காஞ்சு, திரும்பி பார்க்காம போயிடு, இல்லனா சொத்து கிடைக்கிறானாலும் பரவாயில்ல, அந்த ராதாவை கொன்னுடுவேன். எனக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாது. திரும்பவும் என் கண்ணு முன்னாடி 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், வெளியே போடி என்று மிரட்டினாள். ஆக மொத்தம் கணவன் மனைவியாகத்தான் இவள் முன்பு வாழக்கூடாது என்று புரிந்து கொண்டாள் தீ. தற்போது தான் இருக்கும் நிலையில் தன்னார் இவர்களுடன் சண்டை போடவும் முடியாது. அது தனக்கும் ஆபத்து, தன் பிள்ளைக்கும் ஆபத்து, அதைவிட தன் கணவன் உயிருக்கும் பேராபத்து. கணவன் கோமாவில் தானே இருக்கிறான். என்னிடம் வருவேன் என்று கூறித்தானே கண்மூடினான். என் கிருஷ் கட்டாயம் என்கிட்ட வருவான். ஒரு நாள் கூட, ஒரு நொடி கூட என்னை விட்டு இருக்க முடியாதவன் கண்டிப்பா என்ன தேடி வருவான். என் கிருஷ் கண்ணு வலிச்சதும் தன்னோட குடும்பத்தை அழைச்சவங்களை பழி வாங்குவான் என்று நம்பினாள். தள்ளாடியபடி வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை கூட துடைக்க முடியாமல் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே சென்றாள் தீ. அவளை பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்த காஞ்சு அரக்கி போல் சிரித்து பூச்சிக்கு கால் செய்தாள். பூச்சி, அந்த தீட்சி வெளியே வர்றா, அவளை முடிச்சிடு என்றாள். தன்னவனிடம் உயிரை விட்டுவிட்டு தங்களின் குழந்தைக்காக உடலை மட்டும் எடுத்துக்கொண்டு சாலையில் நடக்க துவங்கினாள் திக்கு தெரியாமல். மித்ரன் ஹாஸ்பிட்டல் முழுவதும் தீயை தேடிக் கொண்டிருந்தவனுக்கு புரிந்து போனது. அவளை காஞ்சு ஏதோ செய்தது. காஞ்சுவை தேடி சென்றவன் அவளிடம் சண்டை போட வாய் திறக்க, ஏய், என்னை எதிர்த்து பேசாத, ரொம்ப வருத்தப்படுவ, உன் நண்பன் உயிர் ஏன் கையில என்றவள் ராதாவுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டரை விலை கொடுத்து வாங்கி இருந்தாள். உடைந்து ஒடுங்கி போனான் மித்ரன். சீக்கிரம் எழுந்துரு வாடா என நண்பனிடம் கூறிக்கொண்டே இருந்தான். சீக்கிரம் எழுந்துரு வாடா ராதா. தீ பிரம்மை பிடித்தது போல் ரத்தத்தோடு நடந்து போக அவளை அனைவரும் பரிதாபமாக பார்த்தனர். அப்போதுதான் பிருந்தா தீயை கண்டாள். முதலில் அடையாளம் தெரியாமல் கடந்து செல்ல நினைத்தவள் அருகில் வந்ததும் அது தன் தோழி என்று கண்டு கொண்டாள். தீட்சி, தீட்சி என தோழியை அழைத்து பார்த்தவள் சோர்ந்து போனாள். தீ சுயநினைவு இல்லாமல் இருந்தாள். ஆனால் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் ஒளிந்தது. அப்படியே பிருந்தா கைகளில் தீ மயங்கி சரிய அவள் ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு சென்று விட்டாள். தீயை பின்தொடர்ந்து வந்த பூச்சி தீயை தவற விட்டாள். நாட்கள் ஓட துவங்கி அது மாதங்களானது. ராதா நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. மித்ரன் நண்பன் கூடவே இருந்தான். தினமும் தீயை ஒரு பக்கம் தேடிக்கொண்டு நண்பனை பார்த்து கொண்டு ஹோட்டலையும் பார்த்து கொண்டான். பல மாதங்களுக்கு பிறகு ராதா கண் விழித்து பார்க்க அந்த நேரம் மித்ரன் அருகில் இல்லை. காஞ்சுவுக்கு தகவல் கூற அவள் வேகமாக ஓடி வந்தாள், ராதாவை கொலை செய்ய. ஆனால் அவனோ அனைத்தையும் மறந்து கதவை வெறித்தபடி அமர்ந்திருந்தான். காஞ்சு உள்ளே நுழையும் போதே மருத்துவர் கூறிவிட்டார், அவன் அனைத்தையும் மறந்ததை. இதுவும் நல்லதுக்குத்தான், இனி நான் சொல்றது மட்டும்தான் அவன் நம்புவான் என்றவள் கதவை திறக்கும் போதே நடிப்பை துவங்கி இருந்தாள். ராதா, கண்ணு முழிச்சிட்டியா? எத்தனை மாசம் உனக்காக நான் காத்திருக்கேன், எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே என்றது போலி கண்ணீர். காஞ்சு முகத்தை கூர்ந்து பார்த்தவன், என் பேர் என்ன? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா? நான் நிக்கிறேன், நீங்க யாருன்னு கேட்காம அப்பா அம்மாவா? இருடா என மனதில் கருதி கொண்டவள், எல்லோருமே இருந்தாங்க ராதா, ஆனா இப்ப இல்ல. எல்லாரையும் தான் அந்த பொண்ணு தீட்சிதா கொன்னுட்டாளே. அதிர்வதா, நம்புவதா, கலங்குவதா என தெரியாமல் காஞ்சுவை வெறிக்க பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அந்த தீட்சி ஒரு அனாதை ராதா, நம்ம ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்தா. ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தா. மொத்த சொத்து மேலேயும் ஆசைப்பட்டு அடைய நினைச்சா ராதா. இங்க பாரு, நம்ம ஹோட்டல் எம்டி சீட்ல எவ்வளவு திமிரா உட்கார்ந்துருக்கா பாரு. அவளை அமர வைத்து ராதா எடுத்த போட்டோவை காட்டினாள். அதில் தீ முகத்தில் இருந்த கர்வமும் சந்தோஷமும் ராதாவை நம்ப வைத்தது. தான் செய்த அனைத்தையும் தீ செய்ததாக கூறி ராதா மனதில் கோபம் என்னும் தீயை கொழுந்துவிட்டு எரிய வைத்தாள். அப்பா அம்மாவை அவள் கொன்னது தெரிஞ்சதும் ஊரை விட்டே ஓடிட்டா. அவளைத்தான் நாங்களும் போலீஸும் தேடிக்கிட்டு இருக்கோம்.
என்று காஞ்சு கூற கூற ராதாவுக்கு தலைவலிக்க துவங்கியது. ஆனால் தாய் தந்தையை கொன்றவள் முகத்தை மட்டும் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டாள். கோபமும் யோசனையும் மீண்டும் ராதாவை மயக்க செய்தது. கால் கை வெட்டி வெட்டி இழுத்து மூச்சுக்கு ஏக துவங்க மித்ரன் ஓடி வந்தான். டாக்டர் என மித்ரன் போட்ட கூப்பாட்டில் மருத்துவர்கள் ராதாவுக்கு சிகிச்சை கொடுத்து அவனை சாதாரண நிலைக்கு கொண்டு வந்தனர். மித்ரனிடம் கத்த துவங்கினார் மருத்துவர். இவர் உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா அவருக்கு எதையும் ஞாபகப்படுத்தாதீங்க. அவருக்கு தானா நினைவு வரணும். அதிர்ச்சியோ கோபத்தை தர்ற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க பிளீஸ் என்று கண்டித்து விட்டு வெளியே சென்றார். காஞ்சு மித்ரனை பார்த்து நக்கலாக சிரிக்க அப்போதே புரிந்து விட்டது இவள் அனைத்தையும் திசை மாற்றிவிட்டாள் என. ரொம்ப சந்தோஷப்படாத நீ. எங்க ராதாவுக்கு எல்லாமே ஞாபகம் வரட்டும். உன் நிலைமை ரொம்ப மோசம் என்று எச்சரித்தான். தீ அதே இடத்தில் அப்படியே அமர்ந்திருக்க வசிக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. தன் கண்களில் இருந்து சொட்டிய கண்ணீரை துடைத்தவன், சாரி தீட்சி, கண்டிப்பா ஆர்கேவுக்கு எல்லாமே கூடி சீக்கிரம் ஞாபகம் வரும் என்றவன் அவள் முகம் பார்க்க முடியாமல் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். யாருக்கும் என்ன பேசுவது என்று புரியவில்லை. இப்போது மாறியிருக்கும் ராதாவை திட்டக்கூட தோன்றவில்லை யாருக்கும். ஜேகே தீ அருகில் வந்தவர் அவளின் தலையை வருடி, சீக்கிரம் உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் தீட்சி, போதும் அழுதது. பிருந்தா, தீட்சிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போ என்றவர் மகளை தேடி சென்றார். அந்த காஞ்சு மீது ஜேகேவுக்கு கோபம் அலை மோதியது. இதில் தான் செய்வதை விட ராதா தண்டனை கொடுப்பதுதான் சிறந்தது என நினைத்துக் கொண்டார். காஞ்சுவுக்கு தீ குழந்தையை பற்றி இப்போது தெரிந்திருக்குமே என்பதை ஜேகேவின் யோசனையாக இருந்தது.